வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 5 ஒளியியல் புத்தக வினா கணக்கீடுகள். இதுல 3வது கணக்கு பார்க்க போறோம். ஒருவர் 600 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளி மூலத்திலிருந்து 400 மீட்டர் தொலைவில் அமர்ந்துள்ளார். ஒளி மூலத்திலிருந்து வரும் அடுத்தடுத்த இறுக்கங்களுக்கான அலைவு நேரத்தை காண்க. சரியா? இப்போ ஒளியின் அதிர்வெண் எவ்வளோன்னு நம்ம எடுத்து எழுதணும். n = 600 ஹெர்ட்ஸ். இது மட்டும் தெரிஞ்சா போதும். அலைவு நேரத்துக்கான நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வெண் = 1/t. tங்கிறது அலைவு நேரம். சரியா? இப்போ நமக்கு அலைவு நேரம் அதான் தேவை. அடுத்தடுத்து இறுக்கங்களுக்கான அலைவு நேரம் தான் நமக்கு தேவை. அப்பனா இந்த t இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த எண்ணை இந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த சைடு கொண்டு போனா கீழே போவோம், இது மேலே வந்துடும். சரியா? அப்பனா 1/n. இப்போ டீங்கிறது அலைவு நேரம், டீங்கிறது என்னையா அலைவு நேரம், என்னங்கிறது என்னது அதிர்வெண். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரியா? இப்போ 1/600 அதிர்வெண்கிறது என்னது 600. 1 எதால வகுக்கணும், 600ஆல வகுக்கணும். அப்புறம் 1 உள்ள போட்டுக்கோங்க, 600 வெளியே போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இது சிறிய எண், இதால இதை வகுக்க முடியாது. 0 சேர்ப்போம். மேலே என்ன செய்வோம், ஈவில் புள்ளி வச்சுக்கிடுவோம், பாயிண்ட் வச்சு புள்ளி வச்சுக்குவோம். இப்போ இங்கே ஒரு 0 சேர்ப்போம், இங்கே ஒரு 0 சேர்ப்போம். திரும்பியும் நம்ம வகுக்க முடியாது, ஏண்டா 100ஓட 600 பெரிய எண். சரியா? இப்போ அங்கே 1000 போடுவோம், இங்கே 0 சேர்ப்போம், இங்கே 1000-ஐ 600ஆல வகுக்க முடியும். சரியா? இப்போ ஒரு 600 600 அப்படின்னு எழுதிடுவோம். சரியா? இப்போ 600 இருக்கு, 1000 இருக்கு. நம்ம கழிச்சோம்னா 600லேருந்து 1000லேருந்து 600 கழிச்சோம்னா 400. சரியா? நமக்கு தெரியும். சரியா? சரி, இப்போ 400 600ஆல வகுக்க முடியாது, அதனால இங்க என்ன செய்வோம், 0 சேர்ப்போம். இங்க பாயிண்ட்க்கு அடுத்துக்கு ஏற்கனவே நம்பர் இருக்கு, அதனால 0 இருக்கு, அதனால இங்க 0 சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்போ என்ன செய்வோம், நமக்கு 40 எடுத்துக்கோங்க, இங்க ஒரு 6 எடுத்துக்கோங்க. 6 6 36. சரியா? 6 6 36. 2 0 இருக்கிறதுனால அந்த 2 0 என்ன செய்வோம், போட்டுருவோம். சரியா? இப்போ என்னது 3600 கிடைக்கும். அதாவது 600 6ஆல பெருக்குனா 3600. இதுல இருந்து நம்ம கழிச்சோம்னா என்னதான் கிடைக்கும், 400 கிடைக்கும். சரியா? இப்போ திரும்பியும் நம்ம ஒரு 0 சேர்ப்போம், ஏன்டா 600ஆல 400 வகுக்க முடியாது, 0 சேர்ப்போம். இங்க புள்ளிக்கு அடுத்து என்னது நம்பர் இருக்கு, அதனால எந்த ஒரு 0 ஆட் பண்ணணும் தேவையில்லை, சேர்க்கணும் தேவையில்லை. இப்போ திரும்பியும் 6 600 என்னது 3600. சரியா? திரும்பியும் 400 தான் வரும், கழிச்சோம்னா 400 தான் வரும். சரியா? அதாவது 4000லேருந்து 3600 கழிக்கணும், கழிச்சா 400 தான். சரியா? அதனால என்னது இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா விடை என்ன கிடைக்கும், அலைவு நேரம். அலைவு நேரம், நேரங்கிறது t. சரியா? t = என்ன கிடைக்குன்னா 0.001666 கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து, அதாவது இந்த ஸ்தானத்துக்கு அடுத்து 6 இருக்கு, 5ஐ விட அதிகமான நம்பரு இருந்துச்சுன்னா, 5ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு நம்பரை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 1 2ஆ மாற்றிடலாம். 0.0002ன்னு எடுத்துக்கலாம். அலைவு நேரம்னால இதோட யூனிட், அதாவது அலகு என்னது வினாடி அப்படிங்கிறத நம்ம எழுதிடணும்.